ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே சூப்பரான காம்பினேஷனாகவே இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முட்டை குழம்பு செய்யறதுக்கு நம்ம சில மசாலாக்களை அரைக்க வேண்டியிருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்து முதல்ல நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம அதிலே ஒரு தேங்காவை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியும் பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான முட்டை மசாலா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம குருமா தாளிக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னு அரைச்சி வச்ச தக்காளியும் வெங்காயமும் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 முருங்கைக்காயும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்காய் இதிலே பாதி வேகும். இப்போ நான் குழம்பு தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த மசாலாவிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த முருங்கைக்காய் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா சுண்டுற அளவுக்கு வதங்கி விட்டாலே போதும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வேக வைக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போவே முருங்கைக்காய் ஒரு 80% அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 7 முட்டையை எடுத்துருக்கேன். இப்போ ஒரு முட்டையை அதில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். இப்போ அந்த மசாலாவிலே அந்த முட்டை வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காக கிரேவியாக இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக நல்லா க்ரீமியாக இருக்கு பாருங்க குழம்பு. இது நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ் எல்லா ரைஸ் கூடமே சூப்பரான பக்காவான காம்பினேஷனாகவே இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம சூப்பரான முருங்கைக்காய் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்த முட்டை முருங்கைக்காய் குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான்வெஜ் ரெசிபி நிறைய போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முட்டை முருங்கைக்காய் குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.